இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரைக்கும் வாசிப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தான். இந்த 300 வருஷம் அவன் தேவனோடு எப்படி வாழ்ந்தான் என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 300 வருஷம். அப்ப நீங்களும் நானும் இந்த உண்மையில வாழ்கிற நாட்கள் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிறோம். ஆனா ஏனோக்கு என்கிற மனுஷன் 300 வருஷம் பூமியிலே வாழ்ந்தான். 300 வருஷம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான்? இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை இன்னும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்த விரும்புகிறாரா என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். முதலாவது காரியம், எப்படி ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு எப்படி வாழ்ந்தான். முதலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏனோக்கு எப்படி தேவனோடு வாழ்ந்தான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முதலாவது காரியம், ஏனோக்கு எப்படி 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தார் என்றால் அவருடைய இருதயம் தேவனை மாத்திரம் நேசித்தது. அல்லேலூயா. அவருடைய இருதயம் யாரை மட்டும் நேசித்தது? தேவனை மட்டும் நேசி. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் மனு மனதோடும் அன்பு கூறு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அப்ப தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், 100% நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நேசிக்கணும். பாரபட்சமா கிடையாது, பாதையே கிடையாது. 100% நம் ஆண்டவரை நேசிக்கணும். அப்படிப்பட்ட நேசம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்போமானால் அநேக நாடுகளிலே இல்லை என்றுதான் சொல்லுவோம். எனக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஈஸியா அந்த வார்த்தைய சொல்லிடுறீங்க. என் வாழ்க்கையில இருக்கிற உபத்திரம், கஷ்டம், நிந்த எல்லாவற்றையும் நீங்க கேட்டீங்கன்னா ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி என் கூட சேர்ந்து தலையில உட்காந்துக்குவீங்க. இப்படி சொல்லுகிறவர்கள் தான் அநேகமா இருக்கிறாங்க. எனக்கு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருநெல்வேலியில இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவங்கள பார்த்து கேட்டேன், சிஸ்டர் உங்க வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு ரொம்ப கோபம் எரிச்சலோட தான் இருக்கிறீங்க. ஆமா மாஸ்டர், என் வீட்டுக்காரர் மேல ரொம்ப கோபம் எரிச்சல் தான். அவர் செஞ்ச காரியம், அவர் பேசின காரியத்தினால மறக்க முடியல. அதனால அவருக்கு 100% நான் கோபத்தோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். அவங்கள பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, எப்படி அவருக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறீங்க? பாஸ்டர் அதெல்லாம் கடமை பாஸ்டர். என்னது? சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கறது கடமை. ஆனா அந்த கடமையை எப்படி செய்றாங்க? ஏதோ செய்யணும் அப்படின்ற நிலைமையில தான் செய்யறாங்களே தவிர 100% அவர்கள் செய்யல. நான் அவங்கள பார்த்து சொன்னேன் ஒரு காரியம், சிஸ்டர் நீங்க 100% உங்க கணவனை நேசிக்கணும், 100% உங்க கணவனை மன்னிக்கணும்.
இது ரெண்டையும் சொன்னோன்னா அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன் அவங்க எதிர்பார்க்கிறேன். நான் சொன்ன காரியம், நீங்க 100% கணவனை நேசிக்கணும், 100% கணவனை மன்னிக்கணும். ஏன்னா இந்த உறவை கொடுத்தது தேவன். அப்ப உறவை கொடுத்த தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நான் 100% மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், 100% அவர்களை நேசிக்கணும். ஆனா இது நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா எப்ப பிரச்சனை வரும் தெரியாது, எந்த வார்த்தையினால கோபம் வரும் தெரியாது. ஆனா ஏனோக்கு என்கிற தேவ மனுஷன் 300 வருஷமும் தேவனை மாத்திரம் நேசித்துக் கொண்டிருக்கிறார். 300 வருஷமும் தேவனை நேசித்துக் கொண்டு தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்தான், வேற எதுக்கும் கொடுக்கல. தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான், பரிசுத்தத்தை விரும்பினான். அவனுடைய வாய் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருந்தது. அப்படிப்பட்ட மனுஷன் தன் முழு இருதயத்தோடும் தேவனை நேசித்தான். பேதுரு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் மோசே கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். முதலாவது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே பயப்படாதப்பா, உனக்கு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நான் என்ன பண்றேன், உன் கூட இருக்கேன். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையா இருக்கும் போது யாராவது வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்கறதா இருக்கும். வானத்தி பூமி படைத்த தெய்வம் மோசேயை பார்த்து சொல்ல, மோசே பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அது மாத்திரம் இல்ல, 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இதே மோசேயை பார்த்து இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து. 2வது சொல்றாரு பாருங்க, என் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஓகே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட மாத்திரம் இல்ல, உன் வாயோடு நான் இருப்பேன். அப்ப வாயோடு இருந்தாருன்னா தேவையில்லாத வார்த்தை வருமா? துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தை வருமா? அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை வருமா? நிந்தனை உண்டாக்குற வார்த்தை வருமா? வராது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் வாயோடு இருப்பேன். இன்னைக்கு வாய்தான் பிரச்சனை, வாய்தான் பெரும் பிரச்சனை. இந்த வாய் பிரச்சனையை தீர்க்கிறது தான் இன்னைக்கு மனுஷன் போராடிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தானா, ஏனோக்குடைய வாயில தேவன் இருந்தார். அதனாலதான் 300 வருஷமும் பிரச்சனை இல்லாத வாழ்ந்தான். அவன் குடும்பத்தினால பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்கும். அவன் பிள்ளைகளால பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்கும். அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் துன்மார்க்கர். அவனை சுற்றி இருந்தவர்கள்லாம் தேவனுக்கு விரோதமாக பேசினவர்கள். சுற்றி இருந்த எல்லாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள், எல்லாம் தேவனை நோகடித்தவர்கள் தான் அவனை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து. இன்னைக்கு நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிறோம். முழு இருதயத்தோடு தேவன் நேசிக்கிறத நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் 100% மன்னிக்க வேண்டும், 100% நேசிக்கணும். மன்னிச்சு விட்டுருவோம், ஆனா நேசிக்க மாட்டோம். ஆண்டவர் சொன்னாருப்பா, நீ 100% மன்னிச்சு 100% நேசிக்கணும். அதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். சிலுவையில ஆண்டவர் மன்னிப்பு 50% கொடுத்தாரா, 100% கொடுத்தாரா? 100%. நாம இயேசுகிட்ட இருந்து நம்ம மட்டும் மன்னிப்பை வாங்கிக்கிறோம். ஆனா மற்றவங்களுக்கு மன்னிக்கிறத, நான் போய் எப்படி அவன் செஞ்ச தப்ப மன்னிக்கிறது, என்ன வார்த்தை பேசினா, என்ன பேச்சு பேசினா, நான் போய் அவனை மன்னிக்கணுமான்னு கேட்டா இயேசு சொல்றாரு, ஆமா, நான் உனக்கு மன்னிச்சேன். நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டதுனால நீயும் மற்றவர்கள் 100% மன்னிச்சே ஆகணும். இதுல ஏதாவது எக்ஸ்கியூஸ் இருக்கா ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, வாய்ப்பே இல்ல ராஜா. என்ன சொல்றாரு?
வாய்ப்பே கிடையாது. நான் 100% உன்னை மன்னிச்சேன், நீயும் மற்றவர்களை மன்னிக்கலாம். நான் 100% உன்னை நேசித்தேன், நீயும் மற்றவர்களை நேசிக்கலாம். அப்ப முதலாவது காரியம், ஏனுக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அந்த 300 வருஷமும் முழு இருதயத்தோடு தேவனை நேசித்தார். 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16வது வசனத்தை வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. அப்ப 2வது, ஏனோக்கு 300 வருஷம் எப்படி வாழ்ந்தார் என்றால், வார்த்தையிலையும் பரிசுத்தம், வாழ்க்கையிலையும் பரிசுத்தம். சொல்லுங்க, வார்த்தையிலையும் பரிசுத்தம், வாழ்க்கையிலையும் பரிசுத்தம். நம்ம வார்த்தையில பரிசுத்தமா வாழணும், ஆனா வாழ்க்கையில பரிசுத்தத்தை போட்ட விட்டுரும். அப்ப ஏனோக்கு 300 வருஷம் வார்த்தையில மட்டும் பரிசுத்தமா இல்ல, வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாய் மாறினா. அந்த வாழ்க்கையில பரிசுத்தமா மாறினதுனால்தான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இல்லைன்னா தேவன் அவனை கைவிட்டிருப்பார். அப்ப வேதம் சொல்லுகிறது, ஏனுக்கு 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்த அவன் தாம் பேச்சில பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினான், தான் நடக்கையிலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினான். இன்னைக்கு நீங்கள் நாடு எப்படி இருக்கும்? தேவனுக்கு பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி விருப்பம் இருக்கு, ஆனா பேச்சுல, செயல்ல, சிந்தனைகள்ல இவைகள் அனைத்திலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறோமா? இயேசு அதான் செஞ்சாரு. தாம் பேசுறது பரிசுத்தமா பேசினாரு, வாழ்ந்து காண்பிச்சது பரிசுத்தமா வாழ்ந்து காண்பிச்சாரு. எங்கேயாவது இயேசு பாவம் செஞ்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கா? இன்னைக்கு இயேசு எங்க பாவம் செஞ்சாருன்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்கான ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு. இயேசு ஏன் போய் அந்த சமரிய ஸ்திரீகிட்ட பேசினாரு, என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஆராய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, இயேசு தன்னுடைய பேச்சிலும் பரிசுத்தமா இருந்தார், தன்னுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமா இருந்தார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் என் கூட சஞ்சரிக்கணும், என் கூட நடக்கணும் அப்படின்னு விரும்பினார்னா எப்ப என் கூட வருவார்னா, அவர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வரணும். யார் விரும்புகிற பரிசுத்தம்? அவர் விரும்புகிற பரிசுத்தம். அவர் எந்த அளவு பரிசுத்தமா இருக்காருன்னா, உலகத்தில் இருக்கிற யார் அந்த பரிசுத்தத்தை அளவிட முடியாது. அதான் வேதனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபு சொல்றாரு, இது பயங்கரமான இடம், தேவன் இங்கே இருக்கிறார். அப்ப எப்ப அந்த வார்த்தை வரணும், அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஆத்தாதான் வரும். பரிசுத்தம் உள்ள தேவனை ஏசாயா பாக்குறாரு. அப்ப பரிசுத்தம் உள்ளதை பார்த்த உடனே ஏசாயா சொல்றாரு, பாவியான மனுஷன், ரொம்ப மோசமான மனுஷனான அசுத்த உதவியுள்ள மனுஷன், என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அதான் சொல்றாரு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பரிசுத்தம் தெய்வத்துடைய கிரியை பேதுரு பார்த்த உடனே சொல்றான், பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிருங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, பாவியா இருக்கிற எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. பாவியா இருக்கிற எனக்கு அவர் ஜீவனை கொடுத்து, பாவியா இருந்த என்னை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியிலே வாழ்ந்தவர் வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை காட்டினார், வார்த்தையிலையும் பரிசுத்தத்தை காட்டினார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், என் வாழ்க்கையிலையும் பரிசுத்த வெளிப்படணும், என் வார்த்தையிலையும் பரிசுத்த வெளிப்படணும். அந்த பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிற 300 வருஷம் தேவன் எனக்கு தேவனோடு வாழ்ந்த அந்த 300 வருஷமும் தேவனுக்கு முன்பாக வார்த்தையிலையும் பரிசுத்தம், வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால்தான் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மீகா எழுதின விசேஷ தீர்க்க தரிசன புத்தகம்
6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. மீகா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கிறதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கெட்டது இடத்தில் கேட்கிறார். எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்காரு. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எதை உன்னிடத்தில் கேட்கிறார். 3வது காரியம், 300 வருஷம் தேவனோடு ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார் என்றால் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ்ந்தான். 300 வருஷம் நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்தினான். நீதியாய் வாழ்ந்திருக்கிறான். அந்த நீதியை ஆண்டவரே மெச்சிக்கொண்டார். உங்க நீதியை, என் நீதியை நம்ம தான் மெச்சிக்கிறோம். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் சொன்ன 1000 பேர் கேட்பாங்க. நம்ம தான் வச்சுக்கிறோம். காலம் தூக்கி கொண்டுதா, நான் யாரு 10 மணி நடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லி நம்ம கால தூக்கி விட்டுக்கிறோம். ஆனா மீகால ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போமே. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுது, 300 வருஷமும் ஏனோக்கு நீதியின் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருந்தான். இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விடல, இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு விடல. ஒவ்வொரு நாளும் அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் நம்ம எச்சரிக்கிறவரா இருக்கிறார். எதற்காக எச்சரிக்கிறனா, எப்ப பாவத்தோடு வாழாத, பாவத்தை சிநேகிக்காத, பாவத்தை வெறுத்து பரிசுத்தமா வாழுன்னு சொல்லி எச்சரிப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப 300 வருஷம் எப்படி வாழ்ந்தார் என்றால் நீதியின் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே வாழ்ந்தான். ஒவ்வொரு நாளும் இது அவருடைய ஜெபமா இருந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் இது அவருடைய வேண்டுதலா இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையே எதிர்பார்க்கிறார். அப்ப நீதியின் கிரியைகளை ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா அந்த நீதியின் கிரியை என்னிடத்திலிருந்து வெளிப்படுவதற்காக அவர் தன்னை தானே தியாகம் செய்திருக்கிறார். இதைத்தான் கேட்கிறாரு. 4வது காரியம் என்ன பண்ணாரு பாருங்க, வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அதன் நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிறந்து போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க. அப்ப 3வது சொல்லப்பட்டிருக்கு. 4வது ஏனுக்கு எப்படி 300 வருஷம் வாழ்ந்தாருன்னா தேவனை பிரியப்படுத்தி கொண்டுதான் வாழ்ந்தார். அல்லேலூயா. தேவனை மாத்திரம் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தேவனை மாத்திரம் தான் திருப்திப்படுத்தணும், தேவனுக்கு மாத்திரம் தான் பிரியமானதை கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருந்தா. சங்கீதம் 119 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 119 5வது வசனத்தை வாசிப்போம். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கும். தாவீது சொல்றாரு, என் நடைகளை ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா என் நடக்கை தேவனுக்கு பிரியமாக மாறணும். 300 வருஷம் தேவன் ஏனோக்கோடு வாழ்ந்தார். ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தார். 300 வருஷமும் ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்?
கொஞ்சம் நாமே யோசித்து பார்ப்போம். 100 வருஷம் தேவனோடு வாழ்ந்த யோனோக்கு முதலாவது முழு இருதயத்தோடு தேவனை நேசித்தார். 2வது காரியம், வார்த்தையில மாத்திரம் பரிசுத்தம் இல்ல, வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறான். 3வது காரியம், 300 வருஷமும் நீதியின் கிரியைகளை செய்து கொண்டே இருந்தான். நீதியின் கிரியைகளை செய்து கொண்டே இருந்தான். எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு செஞ்சானா? பாவியா இருந்த ஜனங்களுக்கு, துரோகியா இருந்த ஜனங்களுக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு வேதனை உண்டாக்க ஜனங்களுக்கு நீதியின் கிரியைகளை செய்து கொண்டிருந்தான். 4வது காரியம், 300 வருஷமும் தேவனுக்கு பிரியமான மனுஷன் என்று அவன் பெயர் பெற்றான். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? இந்த பூமியில வாழ போற நாட்கள் 70 வருஷம், 80 வருஷம், மீறினா 90 வருஷம், 100 வருஷம் கூட நாம் வாழ்கிறோம். இந்த 100 வருஷமும் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிறோமா? முழு இருதயத்தோடு தேவனை நேசித்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறோமா? 100 வருஷம் முழுவதும் வார்த்தையிலையும் பரிசுத்தம், வாழ்க்கையிலையும் பரிசுத்தம் இருக்கிறதா? 100 வருஷத்துக்கு நீதியின் கிரியைகளை செய்து கொண்டு வாழ்கிறோமா? 300 வருஷமும் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்றோமா? இருக்கிற கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஏனோக்கு போல நானும் ஆண்டவரே 100% உங்களை நேசிக்கிறவர்களா மாற்றுகிறேன். 100% ஆண்டவரே வார்த்தையிலையும் பரிசுத்தம், வாழ்க்கையிலையும் பரிசுத்தம் வெளிப்படட்டும். ஆண்டவரே 100% நீதி செய்கிற, நீதி கிரியைகளை செய்கிற மனுஷனா என்ன மாற்றுங்க. 100% ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக உம்மை பிரியப்படுத்தக்கூடிய மனுஷராய் வாயிருக்கிற செய்யுங்க. இருக்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து இந்த 4 காரியத்தை சொல்றாங்க. 100 வருஷம் ஏனோக்கு இப்படித்தான் வாழ்ந்தாரு. 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். தெளிவா சொல்லுங்க, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், தேவனோடு கிரியை செய்து கொண்டிருந்த அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டான். உங்க மேல கையை வச்சு அன்று பாத்துக்கிறாங்க, ஏனோக்கு போல நானும் வாழ முடிந்தேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. சொல்லுமா, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. என் உறைவிடம் என் உறைவிடம் வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. என் உறைவிடம் மேலானே, என் உறைவிடம் மேலானே,
வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க.